தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வருடக்கணக்கில் எனக்கு இருக்குது டாக்டர். சரியாக தூங்கியே ரொம்ப நாள், ரொம்ப மாதம், ஏன் ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. முக்கியமாக பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது இதனால தான். பெரும்பாலும் நைட்டில் நிறைய பேர் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை லேட் நைட்டில் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம், இல்லை சரியான ஒரு தூக்க முறை நமக்கு இல்லை அப்படின்னாலும் தினந்தோறும் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புள் பகுதியில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதனால் என்ன நடக்கும், என்ன அதிசயமாக நடந்துற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா முருங்கைப்பூவை வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் உலர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் முருங்கைப்பூவை லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும். இது ஒரு 100 கிராம் இருக்குன்னா ஒரே ஒரு முக்கியமாக தைராய்டு பிரச்சனையோ, இல்லை ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருஷக்கணக்காக வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷன் இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க தூக்கமின்மை, இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னும் நிறைய பேருக்கு ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷனும் இருக்குது. ஸோ இது எதனாலங்க ஏற்படுது? தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வருடக்கணக்கில் எனக்கு இருக்குது டாக்டர். சரியாக தூங்கியே ரொம்ப நாள், ரொம்ப மாதம், ஏன் ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடலில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த விஷயத்துலையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, முழுவதுமாக கவனம் செலுத்தி நம்மளால் செய்யவே முடியாது. இல்லை இந்த ஒர்க்கை நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்படியே ஒரு சோர்வு, நம்ம மூளையும் சோர்வாக ஆரம்பிச்சிடுது. இதனாலேயே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாகிறது. முக்கியமாக பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது இதனால தான். பெரும்பாலும் நைட்டில் நிறைய பேர் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை லேட் நைட்டில் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம், இல்லை சரியான ஒரு தூக்க முறை நமக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு இன்சோம்னியா அப்படின்ற தூக்கமின்மை பிரச்சனை வருது. ஒரு சிலருக்கு வயதான காலத்தில் சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. டாக்டர் நான் படுக்கிறேன், கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணிக்கு முழிச்சிடுறேன், திரும்ப விடிய விடிய நான் முழிச்சிக்கிட்டே இருந்து 4 மணிக்கு மேலே கொஞ்சம் தூக்கம் வருது. இதுவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 10 மணிக்கு படுத்தாலும் 1 மணி 2 மணிக்கு மேலே தான் டாக்டர் எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணுற தவறுனா, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக், அது சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன பண்ணும், நம்ம பாடி நம்ம மொபைலை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓகே இது டே டைம் தான் போல இருக்குது, பகல் நேரம் தான் போல இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணமே, இப்போ நம்ம ரிப்பேர் பண்ணலாம், உடலில் இருக்கக்கூடிய கழிவுலாம் வெளியேற்றலான்னு பார்த்தா திரும்பவும் இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, உடலும் ஒரு சோர்வாகி உடலில் நிறைய கழிவுகளும் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தூக்கம் வரலன்னா சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாமே தவிர கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நீங்கள் தூங்கக்கூடிய அறைகள் நல்ல இருட்டாக இருக்கணும். நல்லா ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு விடுறது, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க லைட் போட்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உறங்கினாலும் சரியான உறக்கம் வராது. நம்ம உடலில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸும் நமக்கு செக்ரேட் ஆகாமல் உடலில் இந்த தூக்கமின்மையால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. சித்த மருத்துவத்தில் 14 வேகங்கள், இந்த வேகங்கள் அப்படின்னு சொல்கிறது அடக்கவே கூடாது. அந்தந்த டைமில் அதை கரெக்டாக நம்ம செய்யணும். அதில் ஒன்று முக்கியமானதான் இந்த உறக்கம். இந்த உறக்கம் நம்ம இல்லவே இல்லை, நித்திரை அப்படின்றது அடங்கி போச்சுன்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுது. சரிங்க, இந்த சரியான தூக்கத்திற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம்? தினந்தோறும் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புள் பகுதியில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதனால் என்ன நடக்கும், என்ன அதிசயமாக நடந்துற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நாள் 2 நாள் 3வது நாள் 4வது நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு தனிய ஆரம்பிக்கும். நல்ல தொப்புளில் எண்ணெய் வச்சுட்டு ஏசி அறைகளில் படுக்காதீங்க. நார்மல் டெம்பரேச்சரில், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் நீங்கள் படுக்கணும். இப்போ தொப்புளில் ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் உறக்கத்திற்கு போகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் தனிய ஆரம்பித்து ஒரு 2-3 நாட்கள்லேயே இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதற்கு அடுத்தது என்ன பண்ணணும், இரவு நேரத்து நம்ம உணவு எந்த டைமில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 7:30ங்க.
அதுக்கு மேலே நீங்கள் எந்த திட உணவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ உணவு சரியான முறையில் எடுத்தால் மட்டும்தான் அதுவும் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு. நல்லா இரவு நேரத்தில் போயிட்டு ஹெவியாக நல்ல ஃப்ரைட் ஐட்டம்ஸு, நான்வெஜ்ஜு இது எல்லாமே சாப்பிட்டிங்கனாலும் சரியாக உங்களுக்கு உறக்கம் வராது. அதனால் கவனமாக இரவு உணவு நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு சிலர் இரவு நேரத்தில் வெறும் ஃப்ரூட்ஸாகவே நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இரவு நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப லைட் ஃபுட்டு, அதுவும் நீங்கள் 7 o'clock சாப்பிட்டிங்கன்னா 10 மணி 11 மணிக்கெலாம் திரும்ப பசிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்வீங்க. அதனால் திட உணவு, அதாவது ஆயில் இல்லாமல் ஆவியில் வேக வைத்த உணவாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இல்லைங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுறேன், 7 மணி 8 மணிக்கெலாம் சாப்பிட்டா எனக்கு திரும்ப பசி எடுக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த டைமில் சாப்பிட்டுட்டு பசி எடுக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் பாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த நேரத்தில் நல்ல ஒரு திட உணவு, ஹெவியாக நம்ம டைஜஷன் ஆகாத உணவுகளை சாப்பிட்டுட்டு உடனே படுக்க போனீங்கன்னா சரியான உறக்கம் வராதுங்க. அதே மாதிரி மலச்சிக்கல், இப்போ இரவு உங்களுக்கு தூக்கம் வராமல் இருப்பதற்கு மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். அதனால் மலச்சிக்கலும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இரவு உறக்கம் கண்டிப்பாக தடைப்படுங்க. அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகளும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இரவு நேரத்தில் பால், இந்த பாலில் சில மூலிகைகளை நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வாங்க, ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வருங்க. என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம்? முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா முருங்கை பூவை வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் உலர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் முருங்கைப்பூவை லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும். இது ஒரு 100 கிராம் இருக்குன்னா ஒரே ஒரு ஜாதிக்காய், முழு ஜாதிக்காய், இதையும் 1-2 இடித்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடணுங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதையும் லேசாக வறுத்து நம்ம எடுத்து வச்சிடணும். இது எல்லாமே ஒன்றா மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கலந்துருங்க. இதை டெய்லி ரெகுலராக இரவு நீங்கள் தூங்கும்பொழுது நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, நிறைய வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவு கலந்து குடிக்கணும். கொஞ்சமாக இதில் பனங்கற்கண்டு சேர்க்கணும். பனங்கற்கண்டு நிறைய பேருக்கு ஒரு ட்ரை காஃப் வருதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர், இதனாலேயே தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த பனங்கற்கண்டு சேர்த்து இந்த பொடியை பாலில் கலந்து இரவு நேரத்தில் நம்ம குடிக்கும்பொழுது ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும். சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, இதனாலேயே எனக்கு இரவு நேரத்தில் அடிக்கடி நான் யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதனாலேயே தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வயதின் காரணமாகவும் சரியாக தூக்கம் வராமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா பகல் நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பகல் உறக்கம் அப்படின்றது முடிந்த அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற கண்டிஷன், தூக்கத்தில் சரியாக மூச்சு விட முடியாது, சுவாச பாதையில் ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால தாங்க குரட்டை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த குரட்டை பிரச்சனை அவர்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய தூக்கத்தையும் கெடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷனுக்கு என்னென்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுவாச பாதை, கண்ண பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வடைஞ்சு இருக்குது. ஸோ தளர்வு அடையிறதுனால ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு சரியாக சுவாச பாதைக்குள்ளே போகாததுனால, ஆக்சிஜன் போகாதனால வரக்கூடிய அதிர்வுகளை தான் நம்ம குரட்டை அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக தைராய்டு பிரச்சனையோ இல்லை ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வருஷக்கணக்காக வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷன் இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எலிவேட்டடாக, கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தலையணையில் வச்சுட்டு ஸ்லோப்பு கரெக்டாக ஒரு 30-40 டிகிரியில் வச்சுட்டு நம்ம படுக்கும்பொழுது ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். அதே சமயம் வெயிட் லாஸ் பண்ணணுங்க. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னாவே இரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கம் வரும். அதே மாதிரி இரவு நேரத்தில் படுக்கும்பொழுது இடது பக்கமாக திரும்பி படுத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இடது பக்கமாக திரும்பி படுக்கும்போது அசிடிட்டியோ நெஞ்செரிச்சலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்ச நேரம் 10 நிமிடங்கள் நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு சுவாச பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுவாசம் உள்நோக்கி செல்ல பியூராக அந்த ஆக்சிஜன் பாடி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இரவு நேரத்தில் நமக்கு நல்லாவே உறக்கம் வர ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம தூங்க போகும்பொழுது தான் தேவையில்லாத திங்கிங் வரும். எப்போவோ நடந்ததோ இல்லை இது இப்படி நடந்துருமோ, ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குங்க.
அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் குறையிறதுக்கும் சில வகையான மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இரவு நேரத்தில் நீங்கள் அஸ்வகந்தா சூரணம் இதை வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சதாவரி இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான். ஸோ இந்த சூரணத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அஸ்வகந்தா, பூனைக்காளி விதைகள், இந்த சதாவரி மூன்றும், அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு மூன்றுமே சம அளவு எடுத்துக்கணுங்க. இதை கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து இந்த பொடியை பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், தசைகள் நரம்புகள் எல்லாமே வலிமையாக ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் மைண்ட் நல்லா காமாக இருக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமும் வரும். இரவு நம்ம தூங்கும்போது நம்ம தூங்கக்கூடிய அந்த அறைகள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லாவே தூக்கம் வரும். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளியல் எடுத்துருங்க. சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன நடைப்பயிற்சி செஞ்சுட்டு குளியல் எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் குளியல் எடுத்துட்டு நீங்கள் உறங்க போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூக்கமின்மை பிரச்சனையை நீங்கள் முற்றிலுமாக வெற்றிகரமாக வென்று நல்லாவே ஒரு உறக்கம் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த மூலிகைகளையும் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.